ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமனோட ஒரு ஒன் ஷாட் தான். இதோட நேம் வந்துட்டு மை டியர் ஆங்கிரி பர்ட் பார்ட்னர். ஓகேவா? இது ஒரு பாடி ஸ்பெஷல் தான். அப்படின்னு பாடி விஷஸும் கொடுத்துடலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் த டே மை டியர் ஜிமின் அக்காவே. எப்போ ஹாப்பியாக இருங்க, சரியா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இப்போனாக்கா நான் எப்படி சொல்கிறது, இந்த யூடியூப் சேனலில் எனக்கு கிடைச்ச ஒரு பிக்கஸ்ட் ஒரு கஷ்ட சோல்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நான் உங்களை விட்டுட்டு எத்தனை டைம் சொல்லாமல் போயிருக்கேன். ஆனால் அகைன் நான் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் என்னை எப்பவும் கம்ஃபர்ட் பண்ணுவீங்க, ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பீங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. லைக் ஒரு அம்மா மாதிரி. நீங்கள் எனக்கு ஏஜில் அக்கா தான், ஆனால் மற்ற விஷயத்தில் நீங்கள் எனக்கு ஒரு அம்மா மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக. உங்கள் அளவுக்கு என்னை யாரும் கேர் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு நீங்களும் சரி, அனுவும் சரி, என் லைஃப்பில் கிடைச்ச 2 லக்கி சான்ஸ் தான் சொல்லுவேன். அவன் எனக்கு ஃப்ரெண்டாக, சிஸ்டராக, அப்படி நீங்கள் எனக்கு ஒரு அக்காவா, எல்லாமே நீங்கள் தான். ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துப்பீங்க. நிறைய நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருப்பீங்க. சம்டைம்ஸ் என்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கூட நீங்கள் சொல்லுவீங்க, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். நீங்கள் எனக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சனாக தான் உங்களை பார்த்துருக்கேன். நீங்களும் அப்படி தான். என்னை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களை பற்றி எனக்கு அப்படி தான். ஒருத்தர் அவ்வளோ நம்பிக்கையோடு ஷேர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் என்னோட ட்ரஸ்ட்டுக்கு ஒர்த்ஃபுல் பர்சனாக நீங்கள் இருந்திருக்கீங்க. சேம் உங்களுக்கும் நான் அப்படி தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் என் லைஃப்பில் கிடைச்ச ஒரு பிகாஸ்ட் ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் அப்புறம் அனு 2 பேருமே எனக்கு பிகாஸ்ட் கிஃப்ட்டு. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜிம்மி அக்கா. இது நான் உங்களுடைய அனு, ஓகேவா? ஏன்னா நானும் விஷ் பண்ணல சேனலில், அதனால தான் வாய்ஸ் தான் அவளோடது, ஆனால் விஷஸ் என்னோடது, ஓகேவா? அக்கா அங்கே பாரு, நீ எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். நீ அப்புறம் மச்சானோட அப்புறம் என்னோட குழந்தைங்களோட எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், சரியா? நாங்கள் எப்போவுமே வந்துட்டு உனக்கு ஒரு சேட்டை பண்ணுற தங்கச்சி அவங்க கூடவே தான் இருப்போம். எந்த ஒரு சுச்சுவேஷனும் நாங்கள் விட்டு போகவே மாட்டோம், ஓகேவா? ஏன்னா நீ எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கும் அம்மாவுக்கும் நீ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அக்கா, ஓகேவா? எனக்கு ஒன்றுனா அவ்வளோ பிடிக்கும். நீ எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். நீ வந்துட்டு ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். கிட்ஸ் கூடயும் அண்ணா கூடயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு மச்சான், அவளுக்கு தான் அண்ணா, சரியா? நீ எப்போ ஹாப்பியாக இருக்கணும் அக்கா. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப், இந்த பாண்டிங் எப்போவுமே இருக்கணும், சரியா? எப்போவும் இது மாறிடக்கூடாது. இதான் ஒரே ஒரு விஷயம், ஓகேவா? நீ ஹாப்பியாக எப்பவும் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும் அக்கா. இதோடைய வண்டு, அதாவது நம்ம என்னோட விஷயம், ஓகேவா? சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் தான். அப்படி அம்மா அக்கா அங்கே பாருங்கள். நீங்கள் அனு ஆசைப்பட்ட மாதிரி அனுவோட விஷஸ் நான் கொடுத்துட்டேன். இது என்னோட விஷஸ், ஓகேவா? நீங்கள் எப்பவும் அண்ணா கூடயும் கிட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அக்கா. லைஃப் லாங் நீ ஹாப்பியாக இருக்கணும், ஓகேவா? நீங்கள் எங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் சோல் கிஃப்ட். நீங்கள் எப்போதும் என் கூடவே இருக்கணும். எந்த ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் விட்டு போக மாட்டோம், ஓகேவா? அப்படி விட்டு போனால் ரிட்டர்ன் உங்ககிட்ட வந்துருவோம். நீங்களும் அப்படி தான். நீங்கள் எங்கள் 2 பேரும் பத்திரமா பார்த்துக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு அக்கா கிடைக்கிறாங்க, 2 பேரும் கொடுத்து வச்சுருக்கணும், சரியா? நீங்கள் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். உங்களோட ஹாப்பினஸ் எங்களோட ஹாப்பினஸ். த டே உங்களோட டே. ரொம்ப ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, ஓகேவா? உங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிப்போம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் த டே மை டியர் ஜிமின் அக்காவே. அவங்க பேர் கிளமன் மேரி. யாராவது நீங்கள் வந்து விஷஸ் கொடுத்துருங்க, ஓகேவா? நீங்கள் விஷஸ் கொடுக்குறதா இருந்தால் கிளமன் மேரின்னு கொடுத்துருங்க, ஓகேவா? அவங்க பேர் மேரி அக்கான்னு கூட கொடுங்க. விஷயம் மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் த டே மேரி அக்கான்னு கொடுத்துருங்க, ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம் மேடம். இங்கே ஸ்டார்டிங் சைடில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் அவ்வளோ கோவமாக இருக்கான். அப்படி கோவமாக இருந்துட்டு பார்க்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னை பார்த்து சொல்கிறேன்ல, நான் வந்துட்டு சும்மா இருக்கேன். நான் பார்த்து இதே சொல்லிட்டு இருக்கேன். நானும் பார்த்துட்டு 1 வீக்காக சும்மா இருக்க சொல்லிட்டே இருக்கேன். நான் என்ன சும்மா இருக்கேன்? இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா 2 குழந்தைங்க அழகாக விளையாடிட்டு இருக்கு. ஒரு பாப்பா, அந்த பாப்பாவுக்கு ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். ஒரு குட்டி பையன், அவனுக்கு இப்போ 1.5 இயர்ஸ் இருக்குது. அந்த பாப்பா பார்க்குது. அந்த பாப்பாவும் விளையாடிட்டு இருக்கு. அந்த பையன் விளையாடிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு அப்படி அது எல்லா திங்ஸும் எடுத்து கீழே போட்டுட்டு விளையாடிட்டு இருக்கான். இந்த வீட்டை அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நீ சொல்கிறது மட்டும் தான் கேட்டுக்க. இது வரைக்கும் நான் சுயமாக யோசிச்சது தெரியுமா? ஏன்னா என் டே பண்ணால் கரெக்டாக இருக்கும், என் டே அதை பண்ணால் கரெக்டாக இருக்கும், என் டே இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், அவன் டே சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு டேன்ட்டு உடனே நான் வந்துட்டு சுற்றி வந்தேனே. அதுக்கு தானே நீ என்ன இப்படிலாம் பேசுகிற சொல்லிட்டு அங்கே ஒரு பசங்க அழுகிறாங்க. வேற யார்ட்ட நம்ம மோச்சி தான், ஓகேவா? நம்ம ஜிமின் தான் ரொம்ப கோவமா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. நானும் வந்துட்டு எல்லாத்தையும் பொறுத்து தான் போயிட்டுருக்கேன். ஆனால் நீ எது கேட்டாலும் வந்துட்டு உனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு கேட்குறது. நீ சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கணும் உனக்கு. நீ பார்த்து என்ன ஜிமின் பார்க்குறாங்க. அவ்வளோ கோவம் வருது. வீடு ஃபுல்லாக அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கிற 2 குழந்தைங்களை வச்சு பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். மேடு கூட இல்லாமல் தனி ஒரு ஆளாக எவ்வளோ தான் நான் கஷ்டப்படுவேன். சரி ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அவ்வளோ இருக்கும். அப்படி எப்படிக்கா லக்கேஜ் பார்க்குறாங்க. லக்கேஜ் ரெடியாக இருக்குது. பார்த்துட்டு மீனி எப்படி கூப்பிட்றாங்க. போய் பார்க்குறது மம்மா சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டு ட்ரெஸ்லாம் போட்டு விட்றாங்க. மம்மா எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. கிராண்ட்மா வீட்டுக்கு சொல்கிறாங்க. கிராண்ட்மா வீட்டுக்கா? டேடா சொல்கிறாங்க. டேடா வரல, நம்ம மட்டும் தான் போகிறோம் சொல்கிறாங்க. அப்படியா? அச்சோ, டேடா எல்லாமே போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அம்மா ஏன் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க சொல்கிறாங்க. நான் என்ன ஒரு மாதிரி இருக்கேன் ஜிமின் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. கோவத்தை போய்ட்டு குழந்தைய காட்டுறது. எனக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அம்மா என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிமின் தான் வந்துட்டு அந்த பேபியை கம்ஃபர்ட் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாங்க. இப்போ கீழே பார்த்தா அந்த பையன் விளையாடிட்டு இருக்கான். அந்த பையனை தூக்கிட்டு இவன் பாரு மாறிந்து குளிக்க வச்சு விட்டா எப்படி இருக்கான் பாரு. சரி ஜிமின் தான் அந்த பேபிக்கு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. லக்கேஜில் பார்க்குறாங்க. அப்படி 2 குழந்தைங்க தூக்கிக்கிட்டு வீட்டெல்லாம் லாக் பண்ணிட்டு லக்கேஜ் எடுத்து வெளில வராங்க. இங்கே ஒரு கேப் வருது.
இப்போ ஜிமின் அண்ணா ஜங்ஷன் போகலாமா சொல்கிறாங்க, போகலாம்ப்பா சொல்கிறாங்க. இப்போ கேபில் போய் உட்காராங்க. ஃபைனல் 2 பேபிஸ் லக்கேஜெலாம் வச்சுக்கிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. முதல் தடவை அம்மா வீட்டுக்கு போகிறேன் இந்த மாதிரி இதற்கு இந்த மாதிரி போனதில்லை. ஆனால் முதல் தடவை எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் சொல்கிறேன், நானும் பார்க்குறது 1 வீக்காக ரொம்ப சொல்லிகிட்டே இருக்கான் தெரியுமா. நீ சும்மா இருக்க, உனக்கு என்ன தெரியும், மணியோட வேல்யூ தெரியாதாமா, நான் சும்மா இருக்கேன்னு சொல்கிறேன். நான் என்ன சும்மா இருக்கேன் பார்த்தான். அப்படி ஜிமின் தான் அதை நினச்சிட்டு இருக்காங்க. ஒன்று போய் லவ் பண்ண வர சொல்லிட்டு ஜிமினுக்கு தான் அவ்வளோ கோவம். அப்படி கோவத்தில் போயிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க ஒரு ஆஃபீஸை பார்க்குறான்டா, ஒரு பர்சன் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. டே டேங்க சொல்கிறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சொல்லுடா அப்படி சொல்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி வந்துலேருந்து சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க, எப்போதும் வீட்டிலேருந்து வந்து நான் கலக்கலாக பார்ப்பேன், நானும் பார்க்குறேன் 1 வீக்காக ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கேன், என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லடா காய் சொல்கிறாங்க. இல்லையே ஏதோ மறைக்கிறேன்ட்டு சொல்லிட்டு இப்போ காய் போய் உட்காராங்க. இப்போ காய் பார்த்ததும் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே டேவோட ஃபேஸ் அவ்வளோ சேடாக இருக்குது. டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ ஓகே தானே சொல்கிறாங்க. நான் என்னதான் ஓகே சொல்கிறாங்க. ஏன்டா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா அந்த ப்ராஜெக்ட் லாஸ் ஆகிட்ட சொல்கிறாங்க. டே அது போனால் போயிட்டு போகுதுடா, ஆகே நம்ம புதுசாக ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம்டா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. பாரு அது போனால் போயிட்டு போகுது, அதுக்காக நீ இவ்வளோ ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லைடா அதை நம்பி ஒரு பெரிய பிளான் வச்சு தான் சொல்கிறாங்க. பிளானா என்ன பிளான்னு சொல்கிறாங்க. இப்போ டே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஓ அதுவா, ஆமாம் ரொம்ப பிளான் ரொம்ப ஆசையாக இருந்தேன்னா அது கைவிட்டு போனது ஏற்றுக்க முடியலடா, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குடா சொல்கிறாங்க. சரி அப்போனா வந்துட்டு வெளிலங்கன்னா போகலாம்டா, ஜிம்மில் கூட்டிகிட்டு பேபிஸ் கூட்டிட்டு வெளியே போகலாம்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற, நான் இதெல்லாம் பண்ண நினைக்கிறதே அவங்களுக்காக தான்டா, அவங்களுக்கே இதை என்னால் பண்ண முடியாதப்போ நான் எப்படி அவங்க கூட போய் ஹாப்பியாக இருக்க முடியும் சொல்கிறாங்க. இல்லைடா ஜிம்மில் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டானே, அவன் தான் ரொம்ப லவ் பண்ணுறேனே, நீ என்ன சொன்னாலும் கேட்பான் சொல்கிறாங்க. இப்போ தான் டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் நேற்று வேறு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. நேற்று நைட்டு என்கிட்ட கொஞ்சம் பேசியிருந்தான், நான் அதனால பேசியிருந்தான், சில விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணா. அப்போ எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. உனக்கு என்ன தெரிய போகுது, நேற்று இதில் கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. இங்கே பாரு டே, ஆஃபீஸில் எவ்வளோ பிரச்சனை கூட அதை வீட்டு போய் காமிக்காது, அதுவும் ஜிமின் கிட்ட ஓகேவா, அவன் வந்து உங்களை ரொம்ப லவ் வச்சிருக்கான், ரொம்ப சென்சிட்டிவ் பையனும் கூட ஓகேவா சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்து என்ன சொன்னால் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. கோவம் வருந்தா, ஆனால் நீ நேரில் பார்த்தா டக்குன்னு சமாதானம் ஆயிடுவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆஃபீஸில் இருக்கும்போது கற்றுவான் டே, இப்போ வருவா என்ன பண்ணுற ஆஃபீஸில் கற்றுவான், நேரில் போயிட்டு என்ன பேச பார்த்ததும் டே என்னாச்சு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சாஃப்டாக மாறிடுவான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்புறம் என்ன அப்புறம் எது கொரிக் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை அது எனக்கு ட்ரீம்டா, அவன் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைடா சொல்கிறாங்க. சரி விட்றா, இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற, 1 வீக்கில் எனக்கு வந்து வெட்டிங் அனிவர்சரி வருது சொல்கிறாங்க. ஓ அவர் பார்க்குறாங்க. ஓ ஆமாடா சொல்கிறாங்க. ஆமாடா வெட்டிங் அனிவர்சரி வருது, எனக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைடா சொல்கிறாங்க. ஒவ்வொரு இயரும் நான் ட்ரை பண்ணுறேன், இது வரைக்கும் எதுவுமே கொடுக்க முடியல, இந்த வருஷமும் ஆகுது சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன்டா, உனக்கும் சொந்தமாக கம்பெனி வாங்கணும்னு நினச்சி பெரிய விஷயம், கம்பெனி வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் உடனே வாங்கிடலாம்ல சொல்கிறாங்க. இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இதுலேயே 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க, எவ்வளோ செலவு எல்லாத்துக்கும் தானே பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதுலேயும் எனக்கு பெரிய கஷ்டமா இல்லை, என் ஜிமினுக்குன்னு ஒரே ஒரு ஆசை தான், ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை. அது அந்த அவனுக்கு வந்து அந்த ஆசையாக ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு ஓன் ஹவுஸ் கட்டி அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை, அவன் நேம்லேயே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் எனக்கு முடியல சொல்லிட்டு டேக்கு ரொம்ப கஷ்டமாக ப்ராஜெக்ட் மட்டும் ஓகே இருந்துச்சுக்கேன், நான் ஆசைப்படுற வீடு வாங்கியிருப்பான் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ காய்க்கு புரியுதுட்டே எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன் மொத்தத்தையும் நான் ஜிம்மிட்டு தான் காமிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக அவ்வளோ கோவத்தை காமிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சரி வீடு அவன் தான் சமாதானம் ஆகிடுனா சொல்கிறாங்க. இல்லை இன்னும் நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் தனியாக சொல்கிறாங்க. தனியாக ஆமாம் எப்போயுமே வந்து குழந்தைங்க தூங்கினா என் பக்கத்தில் வந்து ஹக் பண்ணிப்பான், நானும் அப்படி போய் ஹக் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு டென்ஷனாக இருந்தேன்னா நானும் பக்கத்தில் போகல, அவனையும் பக்கத்தில் வரல. மார்னிங் பார்த்தேன் அவன் கொஞ்சம் டயர்டாக இருந்தான், நான் எதுவுமே சொல்லாமல் நான் அப்படியே கிளம்பி வந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சரி ஓகேடா ஃபோன் பண்ணி பேச சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இல்லை நான் ஃபோனில் பேசினா கண்டிப்பாக கற்றுவான், ரொம்ப கோவம் அதிகமாகும், நேரில் போய் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. நேரில் தான் சமாதானம் பண்ணுவியா சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவர் புரியுது. சரி ஓகே நான் போகிறேன் சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ டே பார்க்குறான். ரொம்ப அப்செட்டாகவே இருக்குது. கடவுளே நான் எவ்வளோ ஆசைன்னு தெரியுமா, இந்த ப்ராஜெக்ட் ஓகே இருந்தனாக்கா நான் நல்லா கரெக்டாக பண்ணியிருப்பேன், நெக்ஸ்ட் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, அந்த கிஃப்ட் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங், ஒரு மாதிரி சேட் ஃபீலிங்காகவே இருக்குது. அப்படி இந்த சைடு பார்த்தா ஒரு ட்ரெயினில் காமிக்கிறாங்க. 2 குழந்தைங்களை வச்சுட்டு லக்கேஜ் வச்சுட்டு நம்ம ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி போனது திரும்ப என் நிலமை எப்படி இருக்குது பாரு, ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா வேறு என்ன நினைக்க போகிறவங்களோ, ஃபஸ்ட் டைம் போகிறேன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முதல் தடவை இந்த மாதிரி தனியாக போகிறேன், ஒரே ஒரு டைம் வெக்கேஷன் போனது, அதுக்கப்புறம் போகவே இல்லை. அம்மா தான் வருவாங்க, குழந்தை பிறந்தப்போ வந்து பார்த்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் போயிடுவாங்க, அவங்களுக்கு பிறக்குன்னு சொல்லிட்டு ஜிம்னு நினைக்கிறாங்க. ஜிம்முக்கு பிறந்தது வில்லேஜில் ஓகேவா, டேவும் ஜிம்மும் ஒரே வில்லேஜ் சேர்ந்தவங்க தான். அவங்களோட ஒன் ரிலேட்டிவ் வந்துட்டு டேக்கு ஓகேவா, டேக்குன்னு ஒரு வில்லேஜ் தான். அவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போனாக்கா கொஞ்சம் ஒரு 10 வீடு தள்ளி தான் இருப்பாங்க. டேவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஜிம்மும் அதை விட மிடில் கிளாஸ் ஃபேமிலி, 2 பேரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை ஜிம்மில் வந்து கொஞ்சம் ரிச்சான பையனுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிம்மின் டேவை லவ் பண்ணிட்டாரு, டேவும் ஜிம் லவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம டேவுக்கு ஜிம்முக்கு ஒரு ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம டே என்ன பண்ணிருப்பாங்கன்னா இங்கே காலேஜ் படிக்க வந்திருப்பாங்க, ஜிம்மில் படிக்க வந்திருப்பாரு. அங்கேருந்து வரைக்கும் ஜிம்மில் அம்மா வந்து ஜிம்மில் பொது வச்சுருப்பாங்க, யாருக்கும் காட்டாமல். எப்படின்னாக்கா யாரு கூட சேர விட மாட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஹாஸ்டலில் தங்கியிருப்பாரு. நம்ம டேவும் ஜிம்மும் ஒரு ஹாஸ்டலில், ஒரு சீனியர் ஜூனியர். அப்புறம் என்ன லவ் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி அப்படியே ஹாப்பியாக லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்புறம் ஃபைனலாக ஜிம்மின் போய்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க இந்த டேவை லவ் பண்ணுறா சொல்லிட்டு.
ஜிமின் மட்டும் இல்லை, ஜிம்ல அம்மா வந்து இல்லை வேண்டாம், இந்த அவங்க ஊர்லேயே ஒரு பையன் ரொம்ப பெரிய பணக்கார ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களோட பையனுக்கு நம்ம ஜிம்மில் பிடிச்சிருக்கோம், அவங்க அம்மா வந்து பேசியிருப்பாங்க ஜிம் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க வைங்க சொல்லிட்டு. ஜிம்ல நமக்கு ரொம்ப ஹாப்பி, நம்ம ஊர்லேயே நம்ம பையன் இருக்க போகிறோம், ரொம்ப பணக்கார வீட்டில் ஒரு மேரேஜ் பண்ணி தர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ஜிம்ல நடக்கிற அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க பையனுக்கு டேவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லவும், ஜிம்ல அப்பா வந்து ஜிம்முக்கு பிடிச்சிருக்கோ அதான் பண்ணுவார், அவருக்கும் சரி ஜிம்முக்கும் டேக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜிம்னு நம்ம டேவை தான் மேரேஜ் பண்ணிப்போம் சார் ஒத்த காலம் இருப்பாரு, மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஜிம் வந்துட்டு படித்து முடிச்சிடலாம் ஜாப்க்குலாம் போய், ஆனால் ஜிம்ல நமக்கு கோவம் வந்துட்டு நீ படித்து முடிச்சு ஜாப்னு போகல, என்ன லைஃபு ஒரு ஓன் ஹவுஸ் கூட கிடையாது, நீங்கள் என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா சொல்லிட்டு அடிக்கடி திட்டுவாங்க. ஜிம்முக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது, அம்மானா அப்படி தானே இருப்பாங்க சொல்லிட்டு, அம்மா நான் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கேன் சொல்லிட்டு ஜிம்மில் எப்பவுமே சொல்லுவார். அவர் சொல்கிற ஒரே ஒரு வருஷம் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிதான், அப்படி தாண்டி சொல்ல மாட்டாங்க. டேப்போ தப்பா பேசினா ஜிம்மில் கோவம் வந்துடும், ஜிம்மில் அவங்க அம்மா ஒன்று பார்க்க மாட்டார் திட்டிட்டு வருவார். இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கும். ஜிம் நினச்சி பார்க்குறாங்க இப்போ வந்துட்டு நம்மளுக்குள்ள சில நடந்த சண்டை சொல்லக்கூடாது சரியா, நம்ம பாட்டுக்கு சும்மா அம்மா கூட போயிட்டு இருக்கிற மாதிரி இருப்போம். ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க இந்த டேக்கு அப்போ தான் ஆரம்ப புரியுதான்னு பார்ப்போம். ஜிம்முக்கு அவ்வளோ கோவம் வருது, கோவத்தை தான் போயிட்டு இருக்காரு. அம்மா ஃபுட்டு கூட செஞ்சு வச்சுட்டு வரலையே, சமைச்சு போகிறான் இல்லையா ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. என்னதான் கோவம் வந்தாலும் மனசுக்குள்ள இந்த கவலையெல்லாம் இருக்குது, ஃப்ரிட்ஜில் வேறு திங்ஸ்லாம் அப்படி இருக்குது, இவங்க வேறு சரியாக பார்த்துக்க மாட்டான், கேர்லெஸ்ஸாக பண்ணி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஜிமின் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கடா, எங்கள் நகைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வராங்க. இந்த பக்கம் நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஜிம்மில் பக்கத்து வீட்டு கிராண்ட்மா. ஜிமின்பா சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க எப்படி இருக்கா சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன் கிராண்ட்மா, நீங்கள் எப்படி இருக்கா சொல்கிறாங்க, நல்லா இருக்கா, நீ என்னப்பா ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக வர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இந்த வில்லேஜில் ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம சும்மா தனியாக போனால் கூட ஹஸ்பண்ட் வரலையான்னு கேட்பாங்க. இது ஒரு சில பேர் அக்கறையில் கேட்பாங்க, சில பேர் வந்துட்டு வேணும்னே கேட்பாங்க. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் தான் அவர் ரொம்ப ஒர்க்கில் பிஸியாக இருக்காரு அதான் சொல்கிறாங்க. அப்படியா சரி சரி ஜிம் அந்த கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு டோர் வந்து தட்டுறாங்க. இப்போ ஜிம் வந்து ஜிம்ல அம்மா வராங்க, ஓப்பன் பார்க்குறாங்க, அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அச்சோ மினி அப்படி சொல்கிறாங்க, மினி டேஜூன் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேஜூன் போய் பார்த்து அழகாக சிரிச்சிட்டு இருக்கு, பாய் பேபி தான் ஜிம்ல கையில் இருக்குது. ஜிம்ல கையில் லக்கேஜ் வச்சிருக்காங்க, கூட பாப்பா நடந்தது இருக்கும். ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க, ஜிமின் எதில் வந்தால் சொல்கிறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. பஸ்ஸில் தான் சொல்கிறாங்க. பஸ்லையா சொல்கிறாங்க. என்னடா பேசுறதா சொல்கிறாங்க. ஆமாம்மா அங்கேருந்து ட்ரெயினில் வந்தேன், இங்கே வந்து பஸ்ஸில் வந்தேன் மாஸ் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மா கோவம் வருது, என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. அம்மா உள்ளே போய் பேசுகிறாமா சொல்கிறாங்க. ஐயோ உள்ளே சொல்கிறாங்க. ஜிம்ல உள்ளே போகிறாங்க. ஜிம்ல அப்பா வந்துட்டு இப்போ தோட்டத்துக்கு போயிருப்பாரு, வீட்டில் இல்லை. ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க, ஜிமின் என்னப்பா இதெல்லாம் டேங்கில் வரமாட்டியா சொல்கிறாங்க. இல்லைம்மா டேக்கு ரொம்ப வேலை இருக்குமா, நான் கூப்பிட்டே தான் இருந்தேன் வாங்க ஊருக்கு போகலாம் சொல்லிட்டு, எனக்கு அங்கேயே இருந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்குமா, யாருமே இல்லை அக்கம் பக்கம் யாருமே பேச மாட்டாங்க. இப்படினாக்கா எல்லாமே அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்கம்மா, 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டே எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்துச்சா, அதான் அவங்க கூட இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தால் சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இத்தனை வருஷத்தை எத்தனை டைம் கூப்பிட்டுருப்பேன், ஒரு டைம் வந்து குழந்தை பிறந்த கூட கூப்பிட்டேன், நீங்கள் வந்து இருடா சொல்லிட்டு, அப்போ கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், டே கூட இருக்கணும், டே தான் தனியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீ டே கூட தான் இருப்பான்னு சொன்னேன். இப்போ தான் முதல் தடவை அம்மா பார்க்கணும்னு தோணிருக்கும் எனக்கு சொல்கிறாங்க. இல்லைம்மா இவங்க 2 பேர் வச்சுட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணவே நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குமா சொல்கிறாங்க. இப்போ சரி நம்ம பார்க்குறாங்க, ஏப்பா மெய்டு கிட்ட வச்சுக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லைம்மா மெய்டெலாம் எங்கே வச்சுக்கிட்ட சொல்கிறாங்க. சரி டேங்கோட அம்மாவுக்கு தெரியுமா வந்தது சொல்கிறாங்க. அது இல்லைம்மா நான் ஆன்ட்டி கிட்ட சொல்ல, எனக்கு எங்கே இருக்குன்னு தோணுச்சு அதான் கவனிட்ட சொல்கிறாங்க. சரி அப்புறமா நான் சொல்லிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. மினி பாப்பா பார்க்குது, கிராண்ட்மா சொல்லிட்டாங்க, என்னட்டு தாங்க சொல்கிறாங்க. மில்க்கு சொல்கிறாங்க. மில்க் வேணுமா சரி இரு சொல்லிட்டு போயிட்டு அவங்க மில்க் ரெடி பண்ணி வச்சுக்காங்க. ஜிமின் போயிட்டு ட்ரெஸ்லாம் குழந்தைங்களுக்கு மாற்றி விடுறாங்க, நார்மல் ட்ரெஸ்லாம் மாற்றி விடுறாங்க, கேஷுவலாக வீட்டில் போட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்றாங்க. பேபி பார்த்தா அது ப்ளே பண்ணிகிட்டே தான் இருக்குது பாய் பேபி. இப்போ நம்ம மினி பார்க்குறா, மினி பார்த்துட்டு கிராண்ட்மா சொல்கிறாங்க. இன்னும்மா சொல்கிறாங்க. கிராண்ட் ஃபா எங்கே சொல்கிறாங்க. கிராண்ட் ஃபாவா தோட்டத்துக்கு போயிருக்காரு வந்துருவாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் ஜிம்முக்கு காஃபிலாம் போட்டு வைக்கிறாங்க. இந்த ஜிம்முக்கு காஃபி கொடுத்து சொல்லிட்டு மில்க் ஆற்றிட்டு நம்ம குழந்தைங்க 2 பேர் கொடுக்குறாங்க. இங்கே பாரு டேஜ் இங்கே பா சொல்லிட்டு வச்சுட்டு அந்த மில்க்கு கொடுக்குறாங்க. பேபி அழகாக குடிச்சிட்டு இருக்க உங்கள் கிராண்ட்மா குறுக்குன்னு பார்க்குது. இவன் பாரு அழகாக இருக்கேன்னா சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தனா 2 பேரும் அப்படியே டேங்க மாதிரி பிறந்துட்டாங்க, என் பையன் மாதிரி பிறக்கவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அது என்னமா இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கேரக்டர் 2 பேர் என்ன மாதிரி தான் இருக்கும் சொல்கிறாங்க. அம்மா அதே கரெக்டு தான், ஆனால் பார்க்குற 2 பேரும் அப்படியே அவன மாதிரி இருக்காங்கல்ல, ரொம்ப அழகாக இருக்காங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அப்படி ஜிம் சொல்லிக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க உண்மையாக ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. அம்மா ஏன் இப்படி கேட்குறீங்க சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. அம்மா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சரியா, டேக்கு டைம் இல்லைம்மா அதான் கூட்டிகிட்டு வர முடியல, நான் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு நான் அவர் வரதாவே இல்லை, சரி எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சா அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் பாப்பாவை ஸ்கூல் சேர்த்துடுவோமா, அவருக்கு ஸ்கூல் போயிடுவா, அப்புறம் வரவே முடியாதுல்ல, வெக்கேஷன் வந்தால் தான் வர முடியும், அந்த டைமில் டே வந்து எங்கன்னா வெளில கூட்டிகிட்டு போயிடுவாங்க, எங்களை ஃபாரின் கூட்டிகிட்டு போயிடுவார் சொல்கிறாங்க. ஜிம் வந்து பார்க்குறாங்க. ஆமாம் கரெக்டு தான் சொல்கிறாங்க. ஏன்ப்பா உங்களுக்கு ஓன் ஹவுஸ் வாங்கக்கூடாதா அப்படி ஜிம் நம்ம அம்மா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எனக்கும் ஆசை தான் ஓன் ஹவுஸ் வாங்க சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் பண்ணுறாங்கம்மா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நைட்டு பகல்னு பார்க்காம இந்த குழந்தைங்கன்னு பார்க்கணும். உங்கள் பாருங்க இவனுக்கு வாரத்தில் 2 நாள் உடம்பு சரியாக போயிடுது, காய்ச்சல் வருது, என்னெல்லாம் செலவு இருக்குது தெரியுமா, அத்தனை செலவு பார்த்துட்டு ஒரு மனுஷனா எங்கள் 3 பேர் பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க.
ஜிம் நமக்கு புரியுது. எனக்கு வில்லேஜில் எந்த செலவும் இல்லைம்மா, சிட்டியில் எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் காசுமா, எல்லாமே பணம் தான் வாங்க முடியும். அதனால டேபிள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா, என்னால் ஒரு கஷ்டப்படுறத பார்க்கவே இல்லைம்மா சினிமா சொல்கிறாங்க. ஒன் ஹவுஸ் தரம் எப்போ வாங்கிட்டா என்ன போச்சு, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, இப்போ தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கிற ஒவ்வொன்றா போதும் பொறுமையாக வாங்கிக்க போகிறோமா சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்ப்பா, உனக்கு ஒரு ஓன் ஹவுஸு, ஒரு சின்ன காரு, அப்புறம் உங்களுக்கு ஒரு கம்பெனி, அது இருந்தால் போதும் சரியா, உன் லைஃப் கொஞ்சம் செட்டில் தான் போதும்மா. அம்மாவுக்கு அதான் ஆசை, வேற என்ன ஆசைப்பட போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மோட அம்மாவோட ஆசையும் நியாயமானதாக இருக்குது. அது ஒன்றும் அவங்க அந்தளவுக்கு அதிகமாக ஆசைப்படல. எல்லாரோட பேரண்ட்ஸும் என்ன ஆசைப்படுவாங்க, நம்மளோட குழந்தைங்க கொஞ்சம் செட்டில்டாக இருக்கணும், வெல் செட்டில் ஃபேமிலியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்களா. அப்படி தான் ஜிம்மோட அம்மாவும் அதை ஆசைப்படுறாங்க. சொந்த வீடு, சொந்த காரு, அப்புறம் ஒரு கம்பெனி இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பிஸ்னஸ், அது போதும். அதாண்டி வேறு எதுவும் வேணாம். ஜிம்ல அம்மா நினைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன், எனக்கு புரியுதுப்பா உங்களோட கேரிங்கில் தான் கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா தான் இருக்கேன். சரி, இப்போ வரைக்கும் எனக்கு அது கஷ்டமும் இல்லை, நான் வேலைக்கு கூட போனதில்லை. நீங்கள் வந்துட்டு உங்கள் பையனாக இருக்க வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அப்படியே நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்படியே நான் லைஃப் அழகாக தான் போயிட்டு இருக்க சொல்கிறாங்க. உனக்கு சார் ட்ரீம் இல்லையா சொல்கிறாங்க. என்னோட ட்ரீமே என் குழந்தைங்களும் அம்மா சொல்கிறாங்க. அவ்வளோதான் அம்மா சொல்கிறாங்க. ஜிம் நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, என்னமோ சொல்லிட்டு நீ அப்போ தான் அதுவே போதும் சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. நான் கூட பயந்துட்டு எங்கே தனியாக வந்திருக்கேன், சண்டை எதுவும் வந்துச்சு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, என் டே சொல்கிறேன், எனக்கு தெரியும் டே கூட சண்டை போட மாட்டேன் சொல்லிட்டு, அது மட்டும் டே ஒன்று ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. மேரேஜ் டேப்போ ரொம்ப கோவம் வந்தீங்க சொல்கிறாங்க. அது கோவமாக தான் இருந்தேன். என்ன உனக்கு அந்த பையனை மேரேஜ் பண்ணி வச்சுட்டா நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன், ரொம்ப பணக்கார பையனா, அதனால் ஒரே ஊரில் இருக்க போகிறேன், பத்திரம் பார்த்துக்கலாம் நான் நினச்சேன். ஆனால் சார் நீ தான் வந்துட்டு இப்படி வந்துட்டு டேவை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். டேவும் சும்மா கூட நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அந்த பையனா இருக்குது, பணத்தை தாண்டி சந்தோஷமாக இருக்கும்ல. ஒரு அப்பா அடிக்கடி சொல்லுவார், நீ வந்துட்டு பணத்தை மட்டும் பார்க்குற, பணம்ன்றது சந்தோஷம் பணத்தில் இல்லைம்மா, அவங்க கூட இருக்கிற பர்சன் கிட்ட தான் இருக்குது, லவ் கேரில் தான் பாசம் இருக்குது, லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை அப்பா அடிக்கடி சொல்லுவார். சரியா, அது மாதிரி தான் நீ டே கூட இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, ஒரு வேளை அந்த பையனை நான் மேரேஜ் பண்ணி வச்சு தானே ஹாப்பியாக இருந்து போயிடுமோ சொல்லி ஜிம் அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா டே கூட இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே நானாக இருக்கேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பையனை மேரேஜ் பண்ணதான் எப்படி இது பண்ணி தெரியாது, வசதியாக இருந்திருப்பா, ஆனால் எப்படி இது பண்ணி தெரியாதுப்பா. ஆனால் டே கூட நீ எப்படினாலும் இருக்கலாம்ல, நீ எப்படினாலும் பேசலாம், நீங்கள் 2 பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிங்க, உனக்கு உன்னோட மொத்த கேரக்டரும் அவனுக்கு தெரியும், அவனை பற்றி உனக்கு தெரியும், சின்னதாக சண்டை வந்தால் கூட அடுத்த நிமிஷம் சமாதானம் ஆயிடுவீங்க, அது நல்லா தானே இருக்கும். ஜிம் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கும் புரியுது ஆமாம் சொல்லிட்டு. இப்போ ஜிம் அம்மா தான், சரி நீ வந்துருக்க, என் தங்கத்துக்காக நான் பார்த்து குக் பண்ண போகிறேன் சரியா சார், உனக்கு எல்லாம் வேணும் சொல்லி கேட்குறாங்க. அம்மா எனக்கு எதுவும் வேணும், எனக்கு சிம்பிளாக இதெல்லாம் பண்ணி தாங்க சொல்லிட்டாங்க. சிம்பிளாக நான் நிறைய குக் பண்ண போகிறேன் சொல்லிட்டு ஜிம் அம்மா போயிடறாங்க. இந்த பக்கம் மினி பார்க்குது. மம்மா சொல்கிறாங்க. மம்மா கிராண்ட்மா வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. அப்போ இது யார் வீடு சிவன் கேட்குறாங்க. இல்லைம்மா கிராண்ட்மா, இல்லைம்மா அது சொல்கிறாங்க. ஓ உண்டா அந்த கிராண்ட்மா வீட்டுக்கு போகணுமா சொல்கிறாங்க. நம்ம டேவோட அம்மா வீட்டுக்கு தான் நம்ம பாப்பா போகணும்னு சொல்லுது. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. மம்மா போகணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ அங்கே போனால் ஆண்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்களே, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன் அம்மா மாதிரி அவங்க கிடையாது, அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. டே தப்பு பண்ணாலும் கண்டுபிடிப்பாங்க, நான் தப்பு பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ சண்டை போட்டு தான் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஆண்டி. அங்கே போகலாம் சொல்லி ஜிம் தான் இங்கே பாட்டா அப்புறம் போகலாம் சொல்கிறாங்க. அப்புறமா பாரு இருட்டாக இருக்குது, வெளியே போனால் பூச்சி வந்துட சொல்கிறாங்க. பூச்சியா ஆமாம், அங்கே வந்துட்டு நிறைய வெளியே போனால் ஃப்ராக்லாம் இருக்குது, அப்புறம் ஸ்னேக்லாம் இருக்குது சொல்கிறாங்க. அச்சோ அது போனால் பிடிச்சிக்கும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பேபி சொல்லுது. உங்கள் ப்ளே பண்ண ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ பேபி அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா டேஜின் பேபி அழகாக பார்த்துட்டு டேஜும் ஜிமின் தூக்கி வச்சிருக்காங்க. இப்போ ஜிமினோட ஃபோன் பார்த்து எனக்கு ஆகிட்டே இருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. கரெக்டாக டைம் இப்போ 6:40. வீட்டுக்கு வந்துட்டான் போல. ஜிமின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ அந்த பக்கம் பார்த்தா டே பார்க்குறாங்க. வீடு பூட்டி இருக்குது. எனக்கு டேக்கிட்டு ஒரு கீ இருக்கும். டே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்த்தா வீடு ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. அவருக்கு ஒரு மார்க்கு எங்கே போயிட்டோம் அப்படி சொல்லிட்டு தான் ஃபோன் பண்ணுறாங்க ஜிமினுக்கு. ஜிமில் தான் ஃபோனே எடுக்கவே இல்லை. இந்த பக்கம் டே ஃபோன் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜிமினா எங்கே இருக்குது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த பக்கம் ஃபோன் வந்துட்டே இருக்குது. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கனாக்கா மினி சொல்லிட்டாங்க. அம்மா சொல்கிறாங்க இந்த அவங்க டேடாக்கிட்ட பேச சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபி ஃபோன் வாங்கிக்குது. டேடா அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. மினி சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க. நீ எங்கே இருக்கா சொல்கிறாங்க. அதுவா நான் அம்மா அப்புறம் தம்பி 3 பேரும் நாங்கள் வந்துட்டு எங்கே வந்தோம் தெரியுமா சொல்கிறாங்க. எங்கே வந்திருக்கு எங்கே போயிருக்கீங்க சொல்கிறாங்க. கிராண்ட்மா வீட்டுக்கா சொல்கிறாங்க. கிராண்ட்மா வீட்டுக்கா சொல்கிறாங்க. எங்கள் வில்லேஜ்க்கா ஆமாம் அங்கே தான் வந்துருக்கோம். அம்மா வந்துட்டு நான் எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் 3 பேர் ட்ரெயினில் வந்தோம், பஸ்ஸில் வந்தோம். அந்த பேபி சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் டேக் ஒரு மாதிரி இருக்குது. இதோட ஜிம் தானே ஊருக்கு போனதே இல்லை, அவருக்கு மாதிரி இருக்குது. என்ன பண்ணி சொல்கிறேன். ஆமாம் டேடா கிராண்ட்மா மில்க்கு தான் கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் நானும் தம்பியும் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்குது. கடவுள் என்ன பண்ணி வச்சிருக்கான் சரி டேக் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே தான் சரிடா அப்படி சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு டேரக்டாக கீ எடுத்துகிட்டு கிளம்புறாரு. டேக்கிட்ட ஓன் கார் இருக்குது. அப்புறம் இப்படினாக்கா ஓன் ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் நம்ம வீடு மட்டும் நம்ம வாங்கலை. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு கார் எடுத்து கிளம்புறாங்க. எவ்வளோ தைரியம் விட்டு போயிருப்பான். அவன் பாட்டுக்கு விட்டு போயிருக்கான். நான் இப்படி இங்கே இருப்பேன். ஸோ டேக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. நான் ஒரு நாள் கூட அவனும் பேபி இல்லாமல் இருந்ததே இல்லை. அவன் பாரு பேபி கூட விட அவன் கல்யாணம் மேரேஜ் பண்ணிக்கிட்டேருந்து நான் அவனை விட்டு இருந்ததே இல்லை. அவனுக்கு எப்படி விட்டு போமான்னு சொல்லிச்சு. டேக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அவன் பாட்டு விட்டு போயிருக்கான் பார்த்தியா. ஸோ டே அப்படியே கோவமாக காரை ட்ரைவ் பண்ணிருக்காரு. நமக்கு ஜிமின் பார்க்குறாங்க. பேபி கூட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிம்முக்கு ஞாபகம் கூட டே மேலே தான் இருக்குது. இப்போ
சும்மா இருக்குன்னு சொல்கிறேன்ல, 4 மணியே இரு உனக்கே எல்லாத்தையும் நீயே மேனேஜ் பண்ணி சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் டேப் பார்க்குறாங்க. தெரியாமல் கோவத்தை சொல்கிறப்ப இப்படி எடுத்துக்கிட்டானே, எப்பவும் சண்டை போடுவானே மல்ல கட்டுவானே என்கிட்ட சண்டைக்கு, இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு சிட்டே பார்க்குறாங்க. இருடா வந்து வச்சுக்கண்டா உனக்கு சிட்டே தான் சார் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. கரெக்டாக ஜிம்ல அப்பா வராங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அப்பா சிம்ட்டு வர ஜிம்ல அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா எப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கும் தாங்க, நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. அம்மா ஃபோன் பண்ணி சொல்லி வந்திருக்கான்னு சொல்லிட்டு எங்கே டேங்க சொல்கிறாங்க. அதுவாப்பா டே வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்காக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம்ல அப்பா பார்த்துன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜிம்முக்கு ஏதோ இதாக இது ப்ராப்ளம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க உண்மையை சொல்லு உனக்கு டேக்கும் பிரச்சனையாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்துங்க பாருப்பா சொல்கிறாங்க. அப்பா அது ஒரு சின்ன பிரச்சனை தான்ப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. பாரு அவங்க அம்மாட்டெலாம் சொல்ல மாட்டேன், என்ன பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட்டு சின்னதான்ப்பா சின்னதாக பார்த்துட்டாங்க. சரி ஓகே சரியாக விட்டு சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப ஜிம்ல அப்பா வந்துட்டு ஜிம்ல உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கம் பேபி சொல்லி ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி தூக்க போய் பாரு தூக்க போறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா எங்க போயிட்டு கை காலை கழிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. சரிம்மா சொல்லிட்டு போய் போய் கை காலை கழிட்டு வந்து உட்காராங்க. 2 பேரும் மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. ஐயோ எவ்வளோ டேஸ் ஆச்சு உங்களை பார்த்து தங்கம்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் 2 பேரும் நல்லா சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு தானே அது மைண்டு ஃபுல்லாக டேக்கிட்டே தான் இருக்கு. எனக்கு எவ்வளோ தான் கூட சண்டை போடாது கரடி பையன் எல்லாமே இருக்கு. ஒரு மாதிரி இருக்கே நானே போகாது. அவன் என்னெல்லாம் சொல்கிறான் பார்த்தியா, நான் சும்மா இருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் என்னெல்லாம் அந்த உண்மையாகவே அவன்கிட்ட நல்லா இருக்க முடியல. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா வந்து இருக்கு சார் ஜிம்னு நினைக்கிறாங்கன்னா அப்பா அம்மா குழந்தைங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. ஏன்னா டே இல்லாமல் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஜிம் பார்க்குறாங்க. சரி இருக்கட்டும், நான் இல்லை ஒரு நாள் இல்லை நான் இல்லாமல் தான் அவனுக்கு வந்து என்னோட அருமை தெரியும் ஜிம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு வில்லேஜுக்கு வர பிடிக்காது வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஜிம் நினச்சிருக்காங்க. அந்த பக்கம் டே பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப கோவம் வருது. அவ்வளோ கோவம் வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்தா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பேப்ஸ் எல்லாம் பால்லாம் குடிச்சு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. ஜிம் பேப்ஸ் தூக்கம் வச்சுட்டாங்க. இப்போ ஜிம்ல அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு பா சொல்லிட்டாங்க. அப்பா அந்த டே இல்லைப்பா என்னை இப்போ தான் சும்மா இருக்கேன்னு சொல்கிறான் பா சொல்லிட்டாங்க. சும்மா இருக்கேன்னு சொல்கிறேன். ஆமாப்பா நான் வந்துட்டு அன்றைக்கி சொன்னேன் உங்கள் பாட்டே வீட்டுக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கணும், எனக்கு இந்த மந்த்துக்கு ஒரு பட்ஜெட் வேணும்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறான் உனக்கு மணி பற்றி என்ன தெரியும், கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு என்ன பேசுகிறான்ப்பா, சும்மா தான் எனக்கு வீட்டில் உனக்கு என்ன தெரியும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்லிட்டு ஜிம்ல அப்பா சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இல்லைப்பா வந்து கோவத்தை பேசுகிறோம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுப்பா கோவத்தை பேசுகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் 1 வீக்காக இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. நீ சும்மா இருக்கா எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிற, அது மட்டும் இல்லாமல் உனக்கு வீட்டில் இருக்கிறதால உனக்கு மணியோட வேலை தெரியாது, நீ அதை வாங்குற இது வாங்குற சொல்லிட்டு சொல்கிறான்ப்பா. நான் எனக்காக என்னப்பா வாங்கியிருக்கேன், எல்லாமே குழந்தைங்களுக்கும் அவனுக்கு தேவையானப்போ வாங்குறேன். நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினா நீ பாட்டுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிடுறேன், மணி எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு திட்டுறான்ப்பா. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்பாவுக்கு புரியுது. சரி விட்டுப்பா அதெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சாதாரணமாக நடக்கிற ஃபைட்டு தானே சொல்கிறாங்க. இதான் அந்த 1 வீக் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா, எனக்கு தோணுது நானும் வேலைக்கு போயிருக்கலாமோ, படித்து முடிச்சுட்டு நானும் ஒரு கம்பெனி போய் ஒர்க் பண்ணியிருக்கலாம், நான் கூட உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்க்கு நல்லா பார்த்துருக்கலாம், அதுக்கப்புறம் மேரேஜில் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் எப்படி ரொம்ப ஹர்ட் பண்ணுறான் தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஜிமினா சொல்லிட்டு ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. எனக்கு நீ இப்போ கோவத்தில் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்க, அது நீ கொஞ்சம் சமாதமாக கொஞ்சம் காமாயிட்டு பாரு, காமாயிட்டு யோசிச்சு பாரு, அதுக்கப்புறம் இதுக்காக நம்ம கோவப்பட்டு ஒரு விஷயமே தெரியாது ஓகேவா சொல்கிறாங்க. இருந்தாலும் சொன்னது தப்பு தானே பா சொல்கிறாங்க. தப்பு தான் சும்மா இருக்குன்னு சொல்லக்கூடாது, வீட்டில் வந்து பார்த்து தானே கஷ்டம் தெரியும் சொல்கிறாங்க. அதுங்க பாருங்கப்பா மினி பிறந்ததுக்கப்புறம் கூட நான் ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். ஆனால் அதுவும் நம்ம மினி பிறந்ததுக்கப்புறம் டேஜுன்னு பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறது தெரியுமா, 2 குழந்தைங்க வச்சு சமாளிக்க முடியலப்பா. அது இவன் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்போ எங்கே போகிறான்னு தெரிய மாட்டேதுப்பா. நான் ஃபர்ஸ்ட் நான் கிச்சனில் இருப்பேன், பார்த்தா ஹாலில் இருப்பான், கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா வீட்டுக்கு வெளியே போயிடுவான்ப்பா, கேட்டை பூட்டி இருக்கும். இதெல்லாம் இவனை பார்க்குறதா அவளை பார்க்குறதா, அவங்க 2 பேரும் குளிக்க வச்சு தூங்க வச்சு அந்த கேப்பில் நான் குளிக்கிறதா தூங்குறதா சாப்பிட்றான்னு தெரியலப்பா. அப்படி ஜிம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு புரியுதுப்பா. அதுக்கு நாங்கள் சொன்னால் குழந்தை பிறந்து இங்கே கொஞ்சம் டேஸ் குழந்தைங்க வளர வரைக்கும் சொல்கிறாங்க. இல்லைப்பா அப்போ டேவு புரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும்லப்பா சொல்கிறாங்க. டேவு கூடவே நாங்கள் இருக்கணும்ல, குழந்தைங்களும் வராங்க, 4 பேர் ஒன்றா தானே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு புரியுது. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு புரியுதுப்பா, கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு அவன் மேலே. அவனுக்கு ஒரு 1 வீக் நான் அவன்கிட்ட கொஞ்சம் புரிஞ்சதாப்பா அவனுக்கு தெரியும் என்னோட அருமை என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. அங்கே பாரு நீ பிரிஞ்சுதான் உள்ள அருமை புரியுன்னு அவனுக்கு இல்லை சரியா, அவனுக்கு ஒரு வேல்யூ நல்லாவே தெரியும் வந்துருவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் பாரா எப்போ தானே ஒர்க்கே கட்டிட்டாடா நான் பா சொல்கிறாங்க. யாருக்காக உனக்காக தான் சொல்கிறாங்க. எனக்கு அவங்க குழந்தைங்களுக்காக தெரியலன்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக எப்படிலாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா சொல்கிறாங்க. சரிப்பா வீடுப்பா. ஜிம்ல அப்பா ஜிம்ல ஆஃபர் பண்ணுறாங்க. அது பக்கம் டேக் ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியாமல் சொல்லிட்டு அதுக்கு அப்படி கிளம்பி போவேன். நீ இல்லாமல் இருக்க முடியாதுடா, நீ இல்லாமல் அந்த வீடே வீடாக இருக்காது தெரியுமா, டேக் ஒரு மாதிரி இருக்குது. என்னோட ஆசை இன்னொன்று ஒரு ஹவுஸ் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் டேக் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க. ஃபைன் இல்லாட்டே வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்துருக்காங்க. ஒரு ஹாப்பினஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருப்பாரு. பார்த்தாக்கா இந்த பக்கம் நம்ம ஜிம்மிட்டாங்க டைம் வந்துட்டாங்க. உனக்கு என்னத்தை நான் சொல்கிறது சொல்லிட்டே நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட பொறுமையாக கிடையாது, எப்போ தான் கோவப்படுறான். அதுவும் இந்த குழந்தைங்க பார்த்ததுக்கு ரொம்ப கோவம் வருது. அவனுக்கு இந்த கோவம் எங்கேருந்து வருதுன்னே தெரிய மாட்டேன், நினச்சிட்டு போயிருக்காங்க. டெய்லி ஒரு சண்டை, டெய்லி ஒரு கோவம். எனக்கு புரியுது எல்லாமே எனக்காக வாங்குற குழந்தைக்காக வாங்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் எதுக்கு அவ்வளோ வாங்கணும், எதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணி உனக்காக நீ எதுவும் வாங்கிக்க மாட்டேங்கிற. நான் என்ன கேட்குறேனாக்கா நீ உனக்காக வாங்கினா வாங்கி இல்லாக்க விட்டுரு, எதுக்காக எனக்கும் குழந்தைக்காக பார்த்து அவ்வளோ வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்கிறாங்க. உனக்காக நீ எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை, எல்லாமே எங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே நினைக்கிறாங்க. அவர் சொன்னது எல்லாமே இப்படி சொல்லி பாரு. ஜிம்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க.
இப்போ ஜிமின் அப்படி பார்க்குறாங்க. சரிப்பா எனக்கு தூக்கம் தூங்கலாமா சொல்கிறாங்க. வாப்பா தூங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே காரில் வந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ் அவங்க வரதுக்கு. ஜிமின் போய்ட்டு ரூமில் படுக்கிறாங்க. பக்கத்தில் 2 குழந்தைங்க படுத்துருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. ஐயோ நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க, அந்த காரடி இல்லாமல் தூக்கமே வராதே ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல அவங்க கிடக்குறாங்க காரடி. சரி ஜிமின் தான் படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் டைம் ஒரு 11 o'clock இருக்கும். இப்போ கரெக்டாக நம்ம டேவோட காரங்க ரீச் ஆயிடுச்சு. இப்போ டே வந்துட்டு ஏன்னா டே வந்து அங்கே ஒரு 6:50 ஒரு 6:56 7 o'clock கிளம்பிருப்பாரு. இப்போ கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டாரு. அந்த காரை சாப்பிட்டு உள்ள வராங்க. அவ்வளோ வந்து பார்த்தாக்கா எப்படினாக்கா அந்த என்ட்ரன்ஸ் அந்த வராண்டா கிட்ட வந்துட்டாங்க. வந்துட்டு அப்படியே காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம்னா போய் பார்க்குறீங்க. இந்த டைமில் யார் சொல்லிட்டு அவங்க போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்க ஷாக் ஆயிடுறாங்க. டேங் சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. என்னப்பா இந்த டைம்லாம் சொல்கிறாங்க. அங்கிள் அதுவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்குனா தெரியும் ஜிமின் அவங்க அம்மா கிட்ட மறைப்பாரு. ஜிமின் அப்பா கிட்ட ஓப்பன் சொல்லுவார் தெரியும் அவருக்கு. ஏன்னா ஜிம்னா அப்பா வந்து ஜிம்னுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அதனால் இப்போ ஜிம்னா டே பார்க்குறாங்க. அங்கிள் சொல்லிட்டாங்க எனக்கு புரியுது நீ வா டே அப்படி சொல்லிட்டாங்க. இது உன் வீட்டு தானே சொல்லிட்டாங்க. இப்போ டே போய்ட்டோம் இப்போ கால் கையில் கழிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே போய்ட்டு காலெலாம் வாஷ் பண்ணிட்டு அவ்வளோ வராங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரூம் படுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஓகே அங்கிள் நான் காலை பேசுகிறேன் உங்ககிட்ட சொல்கிறாங்க. சரிப்பா நான் மார்னிங் பேசுகிறேன் நீ போக சொல்கிறாங்க. இது பக்கம் நம்ம டே அப்படி உள்ள வராங்க. ஏன்னா ஜிம் போகும்போது லைட்டாக தான் கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்குது. ஃபுல்லாக லாக் பண்ணல, தாள் போட்டு லாக் பண்ணல. சரி டே உள்ள போகிறாங்க. போய் பார்த்தாக்கா ஜிம்மின் அப்படியே 2 குழந்தைங்க மேலே கையை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. அவங்க இப்போ தான் போன உயிரை வந்த மாதிரி இருக்குது பாரு சொல்லிட்டு என் விட்டு இது 3 கிளம்பி வந்துருக்கு பார்த்தியா டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படா கோவம் எவ்வளோ கோவம் அது கோவம் தான் முதல் சரியாக கிளம்பி வர கோவம் ரொம்ப கோவப்பட்டுருக்கோம். டே நினைக்கிறாங்க ரொம்ப தப்பு தான் நம்ம பண்ண ரொம்ப தப்பு தான் ரொம்ப பேசிட்டோம் போல் அப்படி சொல்லக்கூடாது. யாருமே சும்மா இருக்க சொல்லக்கூடாது. அவன் வீட்டிலேருந்து அவனோட ஒர்க்கில் ஒன் டே கூட நான் பார்க்க மாட்டேன். ரொம்ப கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும் நல்லாவே தெரியும். நான் சும்மா ஏதோ ஒரு டென்ஷன் சொல்லிட்டேன். என் கோவத்துக்கு யார்ட்ட காமிப்பேன். கோவமோ பாசமோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாசம் தான் காமிக்க முடியும். அது எனக்கு பிடிச்ச பாசம் யாரையும் வந்தானே இவன்ட்டு தான் காமிக்க முடியும். அப்படி டே நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு போய் கோச்சு வந்துட்டான் மத்தியம் மோச்சு பையன் சொல்லிட்டு டே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க கிட்ட வந்துட்டு ஒரு பேபி மட்டும் தூக்கிட்டு அப்படி இன்னொரு பக்கம் படுக்க வச்சுட்டாங்க. அவரும் ஜிம் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஜிம் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ டே தான் அவர் மேலே ஒரு ஹேண்டு இந்த பேபி மேலே ஒரு ஹேண்டு போட்டு அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. டேவும் ஜிம் தான் நடுவில் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாப்பாவும் அந்த பக்கம் தம்பி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கீழே விடாத மாதிரி பிள்ளை இருக்குது சைடில். நம்ம டே வந்துட்டு அழகாக ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஒரு டைம் ஒரு 6 o'clock இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டேஜின் பேப்பர் எந்திரிக்குது. என் ஜிம் அழ ஆரம்பிச்சது. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாங்க எந்திரிக்காங்க. எஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தா டேஜூன் அழுதுட்டு இருக்கான். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டேஜூன் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா மினி பாப்பா ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. குழந்தையோட வாய்ஸ் கட்டி டக்குன்னு எந்திரிக்கிற எழுந்து பார்த்தாக்கா டே உட்காந்துருக்காரு. ஜிம்முக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா டே இது வரைக்கும் இந்த மாதிரி ஜிம்மில் வந்ததில்லை. டே இந்த மாதிரி இப்படி வந்து கிடையாது. வந்தால் ஒன்றா வருவாங்க இல்லை ஒன்றா போவாங்க. அப்படி தான் முதல் தடவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவம் தான் இருக்குது அவருக்கு. கோவத்தை பார்க்கறதும் சந்தோஷம். ஆனால் கோவத்தை வந்துட்டு கோவமாகவே இருக்கும் நடிக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேஜுனுங்க வா மம்மாட்ட வாங்கிட்டு கூப்பிட்றாங்க. இதுதான் வந்துட்டு டேட்டா அப்படி போய் கூப்பிடுது. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுப்படுது. மார்னிங்கே இந்த பையனை அசிங்கப்படுத்துறாங்க. ஃபஸ்ட்டு ஜிம் நினைக்கிறாங்க. இந்த போய் பார்த்து டேடான்னு கூப்பிடுது. நேற்று ஃபுல்லாக பார்க்காம இருக்குமா கொஞ்சம் மாதிரி குழந்தைங்க வந்துட்டு அவங்க அப்பா ஞாபகமாக இருக்கும். அதனால் டக்குன்னு நம்ம டே பார்க்குறாங்க. வச்சு டேஜூன்னு என்னாச்சு தங்கத்துக்கு சொட்டே கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மினி பார்க்குது. மினி எழுந்திரிச்சு இந்த வாய்ஸ்க்கு எடுத்து டாடா சொல்லி பார்த்துட்டு இருக்கு. டே பார்க்குறாங்க. மினி சொல்லிட்டாங்க. ஓடி போய் ஹக் பண்ணிக்குது. 2 பேரும் வந்துட்டு அவங்க டாடா கிட்ட ஓடிடுச்சு. இப்போது டே பார்க்குறாங்க. டேடா விட்டு எங்கே வந்துட்டீங்க சொல்லி கேட்குறாங்க. டேடா அது நாங்கள் ட்ரெயினில் வந்து சொல்லிட்டாங்க. சார் ட்ரெயினில் வந்தீங்க என் டேடாட்ட சொல்லாமல் வந்தீங்க சொல்லிட்டாங்க. நானும் அம்மா அப்போ தம்பி 3 பேர் வந்துட்டோம் சொல்லி பேபி சொல்லுது. டேடா மிஸ்ஸு சொல்லிட்டு பேபி பிடிச்சி டேவோட சிக்ஸை கிஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா டேஜுன்னு பார்த்தா நம்ம டேவோட சிக்ஸை போய் லிக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி டேக்குன்னா அவங்க 2 பேர் பார்த்தா தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தியா நேற்று ஃபுல்லாக என் கூட வந்துட்டு அவங்க அப்பா பார்த்து அப்படியே போய்ட்டு ஒட்டிக்கிச்சிங்க பாருங்க. சரி நம்ம ஜிம்னு நினைக்கிறாங்க. அது சரி என் பிள்ளைங்களா சின்ன மாதிரி தானே இருக்கும் சொல்லிட்டு நான் எப்படி அவங்க மாதிரி பாசமாக இருக்கணும் அதே மாதிரி இதுங்களும் அப்படி சொல்லிட்டு ஜிம் நினச்சி போயிடுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. எங்கே போகிற சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எங்கேயோ போகிறவங்களுக்கு ஜிம் பார்க்க போயிடுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ மேல் பார்க்குறது டேட்டா மம்மா கோவம் சொல்லிட்டாங்க. மம்மா கோவமா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. சரி சரி கோவத்தை சரி பண்ணிட்டு வாங்க சுற்றுக்கிட்டு போயிட போகிறாங்க. இந்த பக்கம் டேவோட ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. அவங்க ஷாக் ஆகிடுச்சு. டே அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேவோட ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் எப்போ டே வந்தாங்கன்னு சொல்லவே சொல்கிறாங்க. அம்மா அது நைட்டு வந்தாங்கம்மா சொல்கிறாங்க. நைட்டு அம்மா சொல்கிறாங்க. நைட்டு தான் வந்தாங்க. ரொம்ப லேட் நைட் ஆகிட்டா அதை உங்களுக்கு சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா ஏன்ப்பா முன்னாடி வந்துருக்க சேர்ந்து வந்துருக்கல்லப்பா எதுக்கு தனித்தனியாக வந்தீங்க சரி ஜிம்ல அம்மா கேட்குறாங்க. பட் ஏதா ஆண்டி அது கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா நான் சொன்னேன் 2 days கழிச்சு போகலாம் ஜிம்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் அவங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசை அதான் வந்துட்டான் சொல்லிட்டு பட் தான் பல்ல கடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இவனும் டேவை பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் நம்ம ஜிம்ல அம்மா தான். ஓ சரி சரிப்பா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் 4 பேர் ஒன்றா பார்த்தா எனக்கு சந்தோஷம் சொல்லி ஜிம்ல அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஆமாம் ஆண்டி எனக்கு கூட நாங்கள் 4 பேர் ஒன்றா தான் பிடிக்கும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. இவன் வந்து அவங்களுடைய கிளம்பி வந்துட்டான் விட்டுட்டு அவர் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் மோஸ்ட்லி அவரும் மறைச்சு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா தான் சரிப்பா நீ இப்போ அவங்க உட்காருங்க நான் போயிட்டு அவங்களுக்கு காஃபிலாம் டீலாம் போடுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ
நம்ம டேம் ஓகே ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டேம் ஜிம்மில் அப்பா என்ன பண்ணுறாங்கனாக்கா, இருப்பா நான் போயிட்டு வெளில போயிட்டு ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பக்கம் அப்பா மார்னிங்கே சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்போ வாங்கிட்டு வர சொல்லிட்டு அவர் போயிடுங்க. இந்த பக்கம் நம்ம டே ஜிம்மில் பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மில் அம்மா கிச்சனில் இருக்காங்க. ஜிம்மில் போயிட்டு பேபி கூட போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுற சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. டே ஜிம்மில் மறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்காரு. டேக்கு ஒரு மாதிரி டே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உட்காராங்க. இப்போ ஜிம்மில் அம்மா காஃபி கொண்டு வைக்கிறாங்க. இந்த பாட்டை உனக்கு மில்க் தானே பிடிச்சிட்டு மில்க் குடிச்சு ஜிம்முக்கு காஃபி குழந்தைங்களுக்கு மில்க் தான் தராங்க. இப்போ நம்ம ஜிம்மு குடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ தப்பா நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நேற்று பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அதுக்குள்ள கேட்டாங்க என்ன ஜிம் தனியாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு தெரியுமா சொல்கிறாங்க. எப்போ தானே ஒன்றாவாங்க சரியா சொல்கிறாங்க. நான் ஜிம்மில் எதுவும் கோவப்படுறோன்னு சொல்லிட்டு தான் அமைதியாக எதுவும் சொல்லலை சரியா. இதுக்காக எப்போ தானே ஒன்றா தான் வரும் புரியுதா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் நம்ம பார்க்குறேங்க. அம்மா ஓகேம்மா சொல்லிட்டாங்க. சரிப்பா சொல்லிட்டாங்க. உனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவோட போயிடுறாங்க. பேபி போய் பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க ரூமுக்கு வாசிட்டாங்க. ஜிம் பார்க்க நான் வர முடியாது சொல்லிட்டாங்க. இப்போ நீ வரியா உன்னோட அம்மாட்ட சொல்ல வாசிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க எனக்கு தெரியும் அம்மாட்ட சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு சரியா. இப்போ நீ மட்டும் வரல. இப்போ நமக்குள்ள சண்டை நடந்துட்டு சொல்லிடுவோம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மேட்ரு 50 ஜிம் தான் போய் தொலை சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேபிள் போகிறாங்க. ஜிம்மில் வராங்க. பேபிஸ் பார்த்து விளையாட அடிச்சிருக்காங்க. ஜிம்மில் உள்ள போனதும் அப்படி ஜிம்மை பின் பண்ணுறாங்க. அந்த வால்லே பார்க்குறாங்க. டேங் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. பார்க்குறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஏன்டா சண்டை போடுறது அங்கே உட்காந்து சண்டை போடுறதுடா அது என்ன இங்கே வரதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு இது அம்மா விட எப்போ வருவானுக்கு என்ன கேட்குறாங்க. இங்கே பாரு உன் அம்மா விட இருக்கா சரியா. நீ ஏன் ஒய்ஃபு சரியா. அவங்க 2 பேரும் ஏன் குழந்தைங்க. நீ எனக்கு கேட்காம எங்கேயுமே வரக்கூடாது சரியா. ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட நீ என்ன இல்லாமல் போகலான்னு நான் சொல்லுவேன். நீ என்னக்கா என்ன கேட்காம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கா. ஏன்னா 2 குழந்தைங்க வச்சு எப்படா வந்தா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் பார்க்குறது பாவம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சே சொல்கிறாங்க. பேக்கு மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இது பேக்கா சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்படி தான் 2 குழந்தைங்க எடுத்துக்கிட்டு கையில் லக்கேஜோட எப்படி வருவாங்க சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க. என்னடா பேசுகிறோம் யாரும் அப்படி வர சொல்றது கேட்குறாங்க. ஏன்னா நீ தான் ரீசன் என்னை எப்போ தான் சொல்லிட்டு இருக்க தெரியுமா. முழு மாதிரி இல்லை ரொம்ப மாறிட்டே எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்க சொல்கிறது 1 வீக்காக சொல்லிட்டு இருக்கா. நான் சும்மாவாக இருக்கேன். வீட்டில் எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியுமா. அதெல்லாம் பார்க்கவே எனக்கு டயர்டாக இருக்குது. எனக்கு ஒர்க் போகணும்னு ஆசை தான். நீ தானே சொன்ன ஒர்க்கில் போவேன் ஆச்சுங்களா. நீ என் கூடவே இருக்கணும் உன்னை பார்த்துக்கணும் வீட்டுக்கு வந்தால் நீ இருக்கணும் எப்போலாம் நான் ஃபோன் பண்ண என்கிட்ட பேசணும். அதே ஒர்க் பண்ணாதான் பண்ண முடியாது. நான் மட்டுமே உனக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ண நினைக்கிறேன். நீ ஜஸ்ட் வீட்டில் இருடா அப்படி சொல்லிட்டு நீ தானே சொன்னேன். நமக்கு ரொம்ப மணி தேவை தான் பட் ஒர்க் போய்க்கலாம். அப்போ அது வரைக்கும் நீ வீட்டில் இரு நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீ தானே நான் சொன்னேன். நீ டேஸ்ட் சொன்னால் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட் சொன்னால் கரெக்டாக சொல்லிட்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் 1 வீக்காக சொல்லிட்டு இருக்கேன். நான் எதனா ஆர்டர் பண்ண திட்டு நான் எதனா வாங்கினா திட்டுருக்கேன். உங்கள் மணியோட வேலை தெரியல சொல்லிட்டு எனக்கு மணியோட வேலை தெரியலையா. நான் அப்படி என்ன வாங்கிட்டு எதனா போட்டுக்கிட்டு மணி கேட்டுருக்கேன். நான் ஜிம்மு கேட்குறேங்க. ஒரு மாதிரி எப்படி சமாளம் பண்ணுறது தெரியல. பார்க்குறாங்க. பாரு ஐம் சாரி சொல்கிறாங்க. போட்டு நான் சும்மா கோவப்படுந்தேன். ஆனால் அதை தாண்டி எனக்கு எப்போவுமே லவ் கேர் அதிகமாக இருக்கும். நீ எது சொல்ல கரெக்டாக இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் 1 வீக் எவ்வளோ ஹார்ட் பண்ணுறது தெரியுமா. எனக்கு தோணுது ஒரு நான் சும்மா இருக்கேனா நான் ஒரு அப்படி நான் ஃபீல் பண்ணுறது தெரியுமா. இன்செக்யூர் ஃபீல் பண்ணுறேன். என்கிட்ட மணி இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லாதே எனக்கு ரொம்ப ஹார்ட் பண்ணுறேன். அப்போ சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு கூட ஒர்க் போகக்கூடாது ஆசையாக சொல்கிறாங்க. 2 பேபிஸை யார் பார்த்துப்பாங்க. அவங்க கொஞ்சம் வளர்ந்தா கூட சரி ஓகே ஸ்கூல் அனுப்பிட்டு கூட ஒர்க்குக்கு போகலாம். இப்போவே யார் போய் கொடுக்குற ஜிம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. பார்க்குறாங்க. யாரெல்லாம் சொன்ன வேலைக்கு போக சொல்கிறாங்க. இதான் அப்படி சொல்லிட்டாச்சுன்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்டே தாங்க பாரு சத்தியமாக அப்படி மனசில் ஏதோ இன்டென்ஷனோட பேச சொல்கிறாங்க. பின்ன நீ எவ்வளோ ஹர்ட் பண்ணுற தெரியுமாட்டே நீ என்கிட்டவே இல்லை தெரியுமா ஒரு மாறிட்ட சத்தியம்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அப்படி இல்லவே இல்லைடா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னடா சொல்கிறேன் நீ தானே இல்லை குழந்தைங்களாம் இப்போ வந்தவங்க சரியா. நீ தானே எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் நீ எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா சொல்லிட்டாங்க. இல்லட்டே உண்மையாகவே இந்த 1 வீக் எனக்கு ரொம்ப இன்செக்யூர் ஃபீல் ஆகுதுட்டே. நான் நினைக்கிறேன் என் டேக்கரை வந்து யூஸே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாட்டே எனக்கு அப்படி சொல்லி ஒரு டேக்கரை யூஸே இல்லாமல் இருக்கணும். டேக்கரை ஹெல்ப்பே பண்ணலையோ ஒரு நல்ல ஒய்ஃபாக இல்லையோ சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எனக்கு மேலே கோவம் எப்பவுமே வரணும். சாதாரணமாக எனக்கு திட்டுவேன். எனக்கு மேலே கோவம் ஒரு அடிக்கடி நான் கொஞ்சம் கோவப்படுறேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நாங்கள் படுன்னு சொல்கிறேன். எனக்கு அது பெரிய விஷயமே தெரியல. ஆனால் இப்போ எனக்கு தோணுது உண்மையான மனசார நினச்சி பார்க்குறேன். எனக்கு வந்துட்டு உண்மையாகவே நான் உனக்கு எந்த யூஸுமே இல்லாமல் இருக்கணும். உனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லையோ. ஏன்னா நீ வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் கார் வாங்கினேன். உனக்கு கஷ்டப்பட்ட கம்பெனி நீயே உருவாக்கியிருக்க. ஆனால் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல. சச்சின்னு சொல்கிறாங்க. பார்க்குறேன் நல்லா பேசுகிறேன் என்ன பேசிட்டு இருக்க. இங்கே பாரு நீ ஃபஸ்ட்டு சொன்ன மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் ஒர்க் போகலாம். ஒர்க் போய்ட்டு ஓனாக வந்துட்டு காரில் வாங்கினதுக்கப்புறம் பேபிஸ் பற்றி வச்சுக்கான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லவே இல்லை எனக்கு அதெல்லாம் வந்து பொறுமையாக வாங்கிக்கிறேன். நான் மட்டும் பார்த்துக்கிறேன். நம்மளுக்கு தேவை இருந்தால் மட்டும் நம்ம ஒர்க் கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ வந்து வீட்டில் தான் இருக்கணும் சொல்லிட்டு நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்க சொன்னேன். நீ சரி நீ நான் சொன்ன கரெக்டாக சொல்லிட்டு அப்படியே நம்பர் ஒரு ஒருத்தண்டா உன்னோட அப்பா அம்மா யார் சொல்லி கேட்க மாட்டேன். ஆனால் நான் சொல்ல மட்டும் நீ அப்படியே கேட்பேன். என்னதான் என் மேலே டக்குனு உனக்கு சட்டு கோவம் வரும். ஆனால் என்னை அதிகமாக லவ் பண்ணுறது நீ தான்டா. என்னை அதிகமாக லவ் பண்ணுறது என்னை அதிகமாக கேர் பண்ணுறது என்னை இந்தளவுக்கு பொறுமையாக என்னால் புரிஞ்சுக்கிட்டது என் கூட பொறுமையாக இருக்கிறது நீ மட்டும்தான்டா சொல்கிறாங்க. நான் சில டைமில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பேன். நீ தான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுவேன். எனக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் என்ன சொல்லிட்டு இருக்க. உனக்காக நீ ஒரு வாழ்க்கையை வாழவே இல்லைடா. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எனக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் குழந்தை ஃபஸ்ட்டு பாப்பா வந்தா பாப்பா பார்த்துட்டுருக்காக நீ வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பி வந்துட்டான். அப்படின்னு 3 பேருக்கு எங்கள்
3 பேருக்கா மட்டும் நீ வாழ்ந்துட்டு இருக்கடா சொல்கிறாங்க. இல்லட்டி நீ தான் 3 பேருக்காகவும் ஹார்ட் ஒர்க் பண்ணுற சொல்கிறாங்க. யாரா சொன்னா? நான் போய் ஜஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் அவ்வளோதான். நீ தான் 3 பேருக்காக வீட்டில் பார்த்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்க. எனக்கு கூட குக் பண்ணி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு தேவையான ஃபுட்டை ரெடி பண்ணணும். அது மினியும் தம்பி சரி ரொம்ப சேட்டை பண்ணுவான்னு தெரியும். மினியும் டேச்சுன்னு அவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க. நீ அவங்களே மேனேஜ் பண்ணிட்டு நீ சரி தூங்குறதே இல்லை, சரி சாப்பிட்றது இல்லை. இவன் உனக்கு டைம் இருக்கிறது தெரியும். எனக்கு நல்லா தெரியும்டா. மேடு கூட வச்சுக்கலாம், மேடு வச்சுக்கிட்டா கூட செலவு ஆகும்னு சொல்லிட்டு நீ அப்படி கூட அதை கூட வேணாம்னு சொன்னவன்டா. அப்படி கூட நான் உனக்கு தப்பாக நினைப்பா சொல்லிட்டாங்க. நீ சும்மா இருக்கணும் எப்படி நினைப்பான்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் அது கஷ்டம். எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு வெசல்ஸ் வாஷ் பண்ண போடுறாங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன் 2 குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு சிட்டியில் யாருக்கும் ஹெல்ப்பும் இல்லாமல் தனியாக வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இல்லை டேஸ்ட் சொல்கிறாங்க. பாடா நான் ஜஸ்ட்டு கோவத்தை சொல்லிட்டு சரியான ஒரு கோவத்தை இருந்தேன்னா உனக்கு தெரியல. என் கோவம் என்னோட அன்பு பாசம் எல்லாத்தையும் உன்ட்ட தானே காமிப்பேன். நான் வேறு யார்கிட்ட காமிக்க முடியும்? நீ என் ஜிமின்றா நான் சொன்னால் புரிஞ்சுப்பல. அந்த ரீசன் உன்ட்ட கத்திட்டேன். மற்றபடி உன்ட்ட இன்டென்ஷனாக நான் ஹார்ட் பண்ணல. உன்னை ஹார்ட் பண்ணால் என்னையே நான் ஹார்ட் பண்ணிக்கிற மாதிரிடா. உண்மை சொல்லவா? நீ கூட நான் இல்லாமல் இருந்துருப்பா. நீ இல்லாமல் இருக்கவே மாட்டேன்டா. ஒன் டே கூட எனக்கு போதரா பைத்தியமாக பிடிச்சிருந்தா. அதை டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மேலே அழுகுவது நான் உண்மையாட்டி நான் 1 வீக்காக ரொம்ப இன்செக்யூர் ஃபீல் பண்ணிட்டேன்டி. எனக்கு ஒரு மாதிரி சினிமா குழந்தைங்க கூட்டிகிட்டு வரவே முடியல. ரொம்ப அழுக வந்துச்சு தெரியுமா ட்ரெயினில் வரும்போது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் நீ இல்லாமல் நான் குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு அது எவ்வளோ ஹார்ட் ஆனிச்சு தெரியுமா சொல்கிறாங்க. எதுக்கடா என்ன விட்டு வந்தா சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் எவ்வளோ சண்டை போடணும்னு நினச்சாலும் நம்ம வீட்டில் வந்து போட்டுக்கலாமே, என்னை திட்டிருக்கலாமே, என்னென்ன பனிஷ் பண்ணிருக்கலாமே சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறது, நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டு 1 வீக்காக திட்டிட்டு இருக்க. அது 1 வீக்காக ரொம்ப திட்டிருக்கு. எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு தெரியுமா. அதுக்கு சாதாரண திட்டுவேன். நானும் கத்தி வீடு வந்துட்டு ரிட்டன் திட்டி விட்டுருவேன். அப்புறம் நைட்டு தூங்கும்போது ஒன்றா சமாதானம் ஆயிடுவோம். நீ ஹக் பண்ண நானும் ஹக் பண்ணிடுவோம். எனக்கு மட்டும் கோவமே இருக்காது. ஆனால் டைம் ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு தெரியுமா. சும்மா இருக்குன்னு சொல்றியா? உண்மையாக சும்மா இருக்கா சொல்லிட்டு எனக்கு ஒரு மார்க்கு டேஸ்ட்டாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டப்படுது. சாரிடா நான் சொல்லியிருக்கக்கூடாது. நம்ம தப்பு தான். ஓகே மன்னிச்சுட்டா தங்க ஸ்டே தந்துட்டு அப்படி சின்ன ஹக் பண்ணிக்கிறாங்க. சின்னுக்கு ரொம்ப அழகு வருது. இந்த 1 டே கூட உனக்கு பிரிஞ்சிடலாம். அந்த ஒரு 4 மணி நேரம் உனக்கு பிரிஞ்சு இருந்திருப்போமா. எனக்கு எப்படின்னு தெரியுமா, ஒரு எங்கேயும் வந்துட்டு நீ இல்லாமல் எங்களால் வாழ முடியாதுன்னு தோணுச்சு. பாப்பம் கேட்டு இந்த அம்மா டாடா எங்கள் அம்மான்னு கேட்டான். தம்பினா அவனுக்கு விவரம் தெரியலையா, அவன் கேட்கல. ஆனால் அவனுக்கு தெரியுது நீ காணும் எப்பவுமே ஈவினிங் ஆன வீட்டுக்கு வந்துடல. அவங்க 2 பேருமே உன்னை பார்க்குறாங்க. அவங்கள விட நான் அதிகமாக தேடினாச்சுன்னு சொல்லி அழறாங்க. அப்படி என்ன விட்டு வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியலட்டி ரொம்ப கோவம் வந்துச்சா. அதான் ஒரு அளவுக்கு நான் பர்டன் இருக்கணும்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறேன் நீ கூட எனக்கு பர்டன் ஆக. உங்கள் 3 பேருக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். உங்கள் 3 பேர் தானே எனக்கு எல்லாமே. உங்கள் 3 பேருக்கு என்னென்ன பண்ணுவோம்டா சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்ட்டு எப்படி சொன்னால் சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன வருத்தம்டா சொல்கிறாங்க. சின்ன வருத்தமா ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனை சொல்கிறாங்க. பிரச்சனை என்ன கேட்குறாங்க. உங்களோட ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் கைவிட்டு போய் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம்